ஜெசிகா 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 ஃபேமஸ் இன்வென்ச்சர். என் தம்பி கோடன் மாதிரி உங்களுக்கும் ஒரு தம்பி இருந்தான்னா விசித்திரமான சத்தம் கேக்குறதெல்லாம் உங்களுக்கும் பழகி போயிடும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். என்ன கோடன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சத்தம்? நீ சத்தம் போடுறத நிறுத்தினதால உனக்கு இப்ப அந்த சத்தம் கேட்காது. நான் என்ன பண்ண? ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தியே. என்ன சத்தம்? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன நடக்குது இங்க? உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா, என்ன அது? இதோ பார். சி, பொம்மை விளையாட்டு இவ்ளோதானா? இது வெறும் பொம்மை கிடையாது, ரேசிங் கார். ஓஹோ, அப்பனா இதுதான் உன்னோட புது பொழுதுபோக்கா? ஆமா, இதுதான் என் புது பொழுதுபோக்கு. சரி, உன்னோட பழைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன ஆச்சு? உன்னோட கிட்டார், அப்புறம் ஒரு பெரிய மரம் வளர்த்தியே, நடுவுல மரத்தை வச்சுக்கிட்டு எதையோ உடைச்சுக்கிட்டு. ஓ, இதோ இங்க பாரு. போரிஸ் கண்ணா, சரி, இந்த புது பொழுதுபோக்கு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இது மத்த விஷயங்கள மாதிரி கிடையாது. இத நான் விடவே மாட்டேன். எனக்கு இந்த கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன சத்தம் வருது பாரு. ஆனா இதுக்கு பெரிய கும்பல் வேணும். கும்பல்னா நானா? அட, நான் யோசிக்கவே இல்லையே. நீ வந்தீனா ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். என்ன விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ப்ளீஸ் ஜெசிகா. சரி விடு, நானே உதவுறேன். ஆனா நீ ஒரு சத்தியம் பண்ணணும். ஒரு வாரம் கழிச்சு இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். சாட்சிக்கு இதோ போரஸ் இருக்கான். நான் வாக்கு மாற மாட்டேன். கோடன் கொடுத்த வாக்க காப்பாத்துவானு எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா அவன் என் தம்பி. நான் நிச்சயமா அவனுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். அடுத்த நாள் நாங்க ரேசிங் கார் கிளப்புக்கு போனோம். அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. நிச்சயமா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. அங்க கார் ரேஸ் ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அது நிஜமான ரேஸ் மாதிரியே இருந்தது. எல்லாரும் ஃபார்முலா 1 ரேஸ் மாதிரி அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னால இத பண்ண முடியாது. இவங்களோட போட்டி போட என்னால முடியாதுப்பா. நில்லு கோடன், எங்க போற? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லாத. என்னால முடியாது. இவங்க கூட நீ இன்னும் போட்டி கூட போடல, அதுக்குள்ள எப்படி முடியாதுன்னு சொல்ற? அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நான் முயற்சி பண்றேன். ஆனா என் சின்ன பொம்மையில தான் ஆரம்பிப்பேன். சரி, ட்ராக்க நீ நல்லா முதல்ல கவனமா பாத்துக்கோ. அப்பதான் நீ ரேஸ்ல போகும்போது எங்க திரும்பணும்னு கரெக்டா தெரியும். சரி சரி, மெதுவா போனது போதும். இனிமே கொஞ்சம் ஸ்பீடா போலாமா? நான் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். என்னது, ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கியா? இவ்வளவுதானா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்னால முடியாதுன்னு. நிச்சயமா நான் தோத்துதான் போவேன். பிரமாதம், அந்த காரை பாரு. அப்போ நீ ரேஸுக்கு தயாரா? இல்ல, தயாரா இல்ல. ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. ஜெசிகா, SouthIndia.com. இதை நீ உன் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அடியா இருக்கும். என்ன, ஆமா, ஜாக்? செம்ம அடி. ஜெசிகா, எனக்கு அடிபட விருப்பமே இல்ல. கவலைப்படாத கோடன், என்ன ஆனாலும் சரி. நான் சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் நம்ம காருக்கு பண்றேன். அதுக்கப்புறம் யார் அடி வாங்குறாங்கன்னு பொறுத்து இருந்து நீயே பாரு. ஓகே, நாம ரேஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே கோடன், அப்படிதான். நல்லா ஃபாஸ்டா போ. நல்லா கண்ட்ரோல் பண்ற. இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வின் பண்ணிடலாம். வெரி குட் கோடன், வேகமா வா. அங்க பாரு, நீ தான் ஜெயிக்க போற. அவ்வளவு சீக்கிரமா? என்கிட்ட டர்போ இருக்கு. என்னது, டர்போவா? டர்போவா? ஆமா, நம்பிக்கை இல்லையா? இப்ப பார், டர்போ. ஹே கோடன், நீ விழ போற. என்னது? போலாமா ஜாக்? தோத்து போனவங்க கிட்ட இனிமே நமக்கு என்ன பேச்சு? ஜெசிகா, நீ தோத்து போயிட்ட. நாங்க தோத்து போகல. என்ன கோடன்? நம்ம கார் உடைஞ்சு போச்சு. நாம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். காரோட கதி எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா ஜெசிகா, நீங்க தான் தோத்து போனவங்களையே பயங்கரமா தோத்து போனவங்க. இப்ப நீங்க அழற நேரம். அப்படியா? நாங்க உன்ன சூப்பர் காரோட வந்து சந்திக்கிறோம். நீ டர்போ தானே வச்சிருக்க. ஆனா நான் டர்போவுக்கே டர்போ வைக்கிறேன் பாரு. அப்படியா? டர்போவுக்கே டர்போவா? நல்லா காமெடி பண்ண கத்துக்கிட்ட. ஆமா, நல்ல காமெடி. மறுபடியும் தோக்க போற. இத சரி பண்ணிடலாம் நினைக்கிறேன் கோடன். ஆனா சரி பண்ணதான் எதுவுமே இல்ல. கோடன், 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 நீ விட்டுட்ட மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, நான் விளையாட்டியே விட்டுட்டேன். ஆனா விட மாட்டேன்னு என்கிட்ட
என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க. முடியாத விஷயத்துக்கு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ நல்லாதான் விளையாடுன, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு. ஒண்ணும் இல்ல, உனக்கு என்னோட உதவி வேணும். சரி, என்கிட்ட என்ன இருக்கு பாரு. சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய ரேஸ் இருக்கு, நீயும் அதுல கலந்துக்கோ. கலந்துப்பேன். என் கார் உடைஞ்சு போகாம இருந்திருந்தா இப்ப என் கார் என்கிட்ட இல்ல, அத வாங்கவும் முடியாது. ஆனா இத நீ இப்படியே விட்டுட கூடாது கோடன். உனக்கு நான் சூப்பரான கார் செஞ்சு கொடுக்கறேன், முதல் காரை விட சூப்பரானது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சரி, நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன். ஓகே. அடுத்த நாள் நானும் கோடனும் புது கார் செய்யறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பலனை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஆஹா, ரெடி ஆயிடுச்சு. கோடன் ஜிப்பர் 2. இதுல டபுள் டர்போ பவர் இருக்குல்ல? இல்ல கோடன், இதுல ஹைப்பர் ஜூம் இருக்கு. பிரமாதம். நாங்க இந்த கார் ரேஸ்ல கலந்துக்க ரொம்ப சீரியஸா தான் வந்தோம். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா சீரியஸ் இல்ல, பயங்கர சீரியஸா தான் இருந்தாங்க. கோடனோட ஜிப்பர் 2 கார் மத்த எல்லா காரையும் ஒரே அடியில அடிச்சிடும். டிரைவர் ஒழுங்கா இருந்தா போதும். பாரு ஜாக், லூசி ஜெசிகா தம்பியோட வந்திருக்கா. இன்னைக்கு நடக்க போற ரேஸ்ல கோடன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அந்த பிரைஸ்ல ஏற்கனவே கோடன் பேர் இருக்கு. அப்படியா? தோத்து போனவங்க பேர் பிரைஸ்ல எழுதுனத நீ கேள்விப்பட்டிருக்க? அவங்க வளர்றாங்க ஜேம்ஸ். ஆமா, ஆனா ஏன் தான் தெரியல. இது தோத்து போறவனோட கார் கிடையாது. இல்ல, ஆனா தோத்து போறவன் கையில இருக்கிறது தான் பரிதாபமா இருக்கு. அது என்ன தம்மா துண்டு காரு? ஆமா ஆமா, ஆனா இந்த கார்ல ஹைப்பர் ஜூம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஹைப்பர் ஜூம்னா என்ன? அப்படின்னா பொறுத்திருந்து பாரு. ஹைப்பர் ஜூம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதே. இதுக்கு நாம என்ன செய்யணும்னு உனக்கே நல்லா தெரியும். ஆ, உனக்கு யோசனை வந்துருச்சு போல இருக்கு. வந்துருச்சு. ஓ, இதுதான் உன்னோட யோசனையா? நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. ஆனா புரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும், இல்லன்னா திட்டுவேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் ஜெயிக்க போறனோ. இங்கே இரு. ஃபைனலுக்கு போகணும்னா கோடன் பிலிமினரி ரேஸ்ல ஜெயிச்சாகணும். ஆனா இது ஒண்ணும் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன் ஜெசிகா, நான் ஜெயிச்சிட்டேன். அப்படியா? ஏன் ஜெசிகா இன்னும் ஹைப்பர் ஜூம் யூஸ் பண்ணவே இல்ல? ஏன்னா அதுக்கு அவசியம் ஏற்படல. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். உன் மூஞ்சிய பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா டென்ஷனாவா இருக்கு? உன்னை பார்த்தா டென்ஷனா இல்லையே. டென்ஷனா இருந்தா தானே. தள்ளி நிலுங்க. அடுத்தது ஜிம் வரான், அவன் ஜெயிக்கணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏய், காம்படிஷன் பூரா இப்படித்தான் இருக்கும்னா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா, இதுவரை நடந்த போட்டிகளின் விவரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே கார்டன், டென்ஷனே ஆகாத. கார் ட்ராக்ல இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோ. அப்புறமா ஹைப்பர் ஜூம் யூஸ் பண்ணு. ஜெசிகா, இது இந்த நகரத்திலேயே பெரிய கார் ரேஸ் ஆச்சே. ஆமா, மறக்காத. நீ தான் இதுல ஜெயிச்சே ஆகணும். ஆமா, நான் ஜெயிச்சுதான் ஆகணும். என்ன பண்ணணும் தெரியல. போய் பண்ணு. நான் போய் என்னோட ஜீப்பை எடுத்துட்டு வரேன். ஓகே ஜாக், நீ அதையே யூஸ் பண்ணு. அம்மா கூட அதத்தான் சொன்னாங்க, வேற எதையும் யூஸ் பண்ணாதேன்னு. ஜிம்மையும் ஜாக்கையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க நடந்துக்கிற விதமும் அப்படிதான் இருக்கு. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. போட்டியாளர்கள் தயாராக இருக்கின்றனர். நீ சூப்பரா போற கார்டன், கண்ட்ரோல்லயே இரு. இப்போ டர்போ டைம் ஆரம்பம். டர்போ ஓபன். உன் சக்தி எல்லாம் பயன்படுத்து கார்டன். எனக்கு இன்னும் டர்போ வேணும். நிறைய டர்போ வேணும்னு சொன்னேன். ஓகே, அவ்வளவுதான் கார்டன். என்ன செய்யணும்னு தெரியும்ல? ஹைப்பர் ஜூம். இப்ப எல்லாருக்கும் நம்ம திறமை என்னன்னு காட்ட போறோம். எனக்கு இன்னும் நிறைய டர்போ வேணும்னு சொன்னல. என்னது, ஜிம் யார்கிட்டயும் பேசுறான். என்னன்னு பாக்கணுமே. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ, இப்படிதானா? ஜிம்மோட கார் வேகமா போக அடியில வேக்யூம் கிளீனரை வச்சிருக்கானா ஜாக்? நீ ஏமாத்துறேன்னா எனக்கும் ஏமாத்த தெரியும். டர்போ வேணும் ஜாக், டர்போ வேணும். டர்போ. இத ப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, இப்ப இத கட் பண்ணவா? இப்ப பாரு. முடியல. என்னது இது? காரு என் பின்னாடி போகுது. நீயே அத கண்டுபிடி. நீதான் என் காரை ஏதோ கெடுத்து வச்சிருக்க. ஏன்னா நீங்க ஏமாத்துனீங்க. ஓ, என்ன இது திடீர்னு இப்படி ஆகுது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போ. பரவாயில்ல கார்டன், அடுத்த முறை நீதான் ஜெயிப்ப. இனிமே அடுத்த முறை
போறேங்கிறதே கிடையாது ஜெசிகா, என்ன விட்டுடு. என்ன அவ்வளவுதானா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சரி, இந்த ஹாபிய நீ ஒரு வாரமா எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த ஹாபி என்னன்னாலும் நல்லா தானே இருக்கு. அநேகமா நான் மாறிடுவேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். என்ன செடி வளர்க்க போறியா? அந்த மாதிரி தான் செடி வளர்க்கறது எவ்வளவு முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத நான் காடாக்க போறேன். நிச்சயமா ஒரு நாள் அவன் பெர்மனண்டா ஒரு ஹாபியை எடுத்து பண்ண நினைக்கிறேன். நிச்சயமா அது செடி வளர்க்கறதா இருக்காது. என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தொலைச்சிடுவான். என்னது இது? ஆ, பார்க்க என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கு. வா, ஓடி போயிடலாம். பரவாயில்லையே, இந்த ஹாபி ரொம்பவே நல்லா இருக்கே. கார்டன், நீ இதையே மெயின்டைன் பண்ணு. ஒரு கண்டுபிடிப்பாளரா நான் கண்டுபிடிச்ச பொருளை என் குடும்பத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில சமயத்துல சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை நான் 5வது முறையா என்னோட கண்டுபிடிப்பை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டியாவது இது வேலை செய்யுமா? என் ட்ரெஸ் எல்லாம் பாழாக்குனா அவ்வளவுதான். மறுபடியும் என்ன கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ண வைக்காத. ஆமா, அது மட்டும் இல்ல, சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி வீணாக்க முடியாது, புரியுதா? ஆனா இந்த முறை கண்டிப்பா இது பெரிய வெற்றியா இருக்கும். போன 4 வாட்டி இதை சொன்ன. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சுக்கிட்டு தானே இருந்தது. இப்போ வெற்றிகரமா என்னோட மிஷனை நான் ஆரம்பிக்க போறேன். ஃபியூவல் சரியா இருக்கு, என்ஜின் டெம்பரேச்சரும் சரியா இருக்கு. இப்போ இத திருப்பணும். இப்ப டோரும் ஓபன் ஆயிடுச்சு. இதோ, அட, இந்த முறை இது சரியா வேலை செய்தே. தானே சொன்னேன். ஜெசிகா, மறுபடியும் சொதப்பிட்டேன். அச்சச்சோ, ஜெசிகா, என்ன பண்ற? முதல்ல அந்த மிஷினை ஆஃப் பண்ணு. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. இதோ முடிஞ்சது. நம்ம நிலைமைய பாரு. 5வது முறையே என் ட்ரெஸ் நாசமாக்கிட்டேன். கிச்சன் மொத்தமும் மறுபடியும் பாழாயிடுச்சு. ஜெசிகா, மறுபடியும் எல்லா சாப்பாடும் வீணா போயிடுச்சு பாத்தியா? நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தரேன், எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா இத மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நாளைக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ண போறேன். என்ன மறுபடியும் டெஸ்ட் பண்ண போறியா? என்ன விளையாடுறியா நீ? இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இனிமே இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் நீ நிறுத்தி தான் ஆக்கணும். அம்மா, அப்பா, கார்டன். இப்ப நீ என்ன பண்ண போற? பரவாயில்ல, என்ன பார்த்து சிரி. சிரிக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் ஒரு கண்டுபிடிப்பாளரா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா யாருக்குமே நான் கண்டுபிடிப்பாளர் ஆகுறது பிடிக்கல. நான் கண்டுபிடிக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன செய்யறது? ஒருவேளை நான் வேற ஏதாவது வேலை செஞ்சா பிடிக்குமோ என்னவோ. வேற ஏதாவதுன்னா இன்வென்டர் ஆகுறது தவிர என்ன செய்யறது? நான் ட்ரக் டிரைவர் ஆனா என்ன? நான், என்னோட ட்ரக், அப்புறம் அந்த பரந்த ரோடு, வேற எதுவுமே இல்ல. யாருமே என்ன பத்தி யார்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளெல்லாம் ட்ரக் ஓட்டுனா டயர்ட் ஆயிடுவோம். பிரச்சனையே இல்ல, நான் ஒரு ரோபோ டிரைவரை கண்டுபிடிப்பேன். எனக்கு டயர்ட் ஆகும் போது அதுவே வண்டி ஓட்டும். இல்ல, நான் அதை செய்யக்கூடாது. நான் எதையுமே கண்டுபிடிக்காம ஏதாவது உருப்படியான வேலை செய்யணுமே. வீட்ல எல்லாருக்கும் என் மேல இருந்த கோபம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிஸியா இருப்பாங்க. என்ன மறந்து கூட போயிருப்பாங்க. கோடன் வீடு வீடா போய் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்பான். கோடன், நில்லு. நீ செஞ்சிருக்க காரியத்துக்கு என்ன விளக்கம் சொல்ல போற? சொல்லு. என்ன காரியம்? இதோ, நீ செஞ்சிருக்கிற காரியத்தை நீயே பாரு. எனக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஓ, பேப்பரா? அம்மாவும் அப்பாவும் வீக்கெண்ட் டென்னிஸ் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டென்னிஸ் பைத்தியம். நான் தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சேன். நீ எத்தனை தடவை ஜெயிச்சேன்னு நான் கணக்கே பார்க்கல. 227 முறை. இனிமே இதெல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டாம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பசி வயித்த கிள்ளுது. எல்லாரும் போய் சாப்பிடலாம், சீக்கிரம் வாங்க. ஆனா இன்னைக்கு உங்க டர்ன் இல்ல. நாம சமைக்கணுமே. நான் இன்னும் சமைக்கவே இல்லையே. மேகன், அவ லைப்ரரியில எல்லா புக்கையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுதான் அவளோட லட்சியம். ஓ மேகன், நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் பெஸ்ட் ஜூனியர் சிட்டிசன் போட்டிக்கு உன்னை நான் நாமினேட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல பரிசா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அது ஒரு சின்ன பரிசுதான், ஆனா அத பத்தி நீ கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுலதான் குறியா இருப்ப. சரி, நீ இப்ப இந்த ஷெல்ஃப்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஷெல்ஃபுக்கு போ, சரியா? இன்னும் நிறைய இருக்கா? ஆமாண்டா குட்டி பொண்ணு, நிறைய இருக்கு.
நிஜமாலே இந்த வேலை ரொம்ப போர் அடிக்குது. கண்டுபிடிப்புகள் எதுவுமே இல்லாம அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இது நான் கண்டுபிடிப்புகளை நிறுத்த வேண்டிய நேரம் நினைக்கிறேன். இந்த வேலை நல்லா இருக்கே, பொம்மை விளையாட்டுக்கார. ஆனா இந்த மாதிரி நான் சின்ன பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். ரொம்ப ரொம்ப பெருசா, இந்த நகரத்தை விட பெருசா ஒரு பொம்மை எடுத்துட்டு வருவேனே. ஆஹா, அதுங்கள நடுவுல இருந்து நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இது எல்லாமே என்னோட கண்டுபிடிப்பா தான் இருக்கும். ஆனா அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு இல்ல. ஆனா நான் எதையுமே கண்டுபிடிக்க கூடாது. இங்க இருக்க அத்தனை பேருக்குமே நான் ஒரு கண்டுபிடிப்பாளர்னு தெரியும். வாவ், இதுதான் ஒரே வழி. அந்த இடத்துக்கு தான் நான் போகணும், வானத்துக்கு. 10, 9, 8, 7. இந்த உலகத்துல யாருமே என்னோட கண்டுபிடிப்பை பாராட்டலன்னா நான் வேற உலகத்துக்கு போகவும் தயாரா இருக்கேன். 1. நமது ராக்கெட் இப்பொழுது பறக்க தயாராகிவிட்டது. ஜெசிகாவின் ராக்கெட் பறந்து விட்டது. இனிமே எனக்கு கவலையே இல்ல. என்னோட ராக்கெட்டை கூட இனிமே நான் தான் டிசைன் பண்ண போறேன். என்னோட உலகத்தை நானே உருவாக்க போறேன். இல்ல இல்ல இல்ல, ராக்கெட் என்னோட உலகமா? அது கூட கண்டுபிடிப்பு தானே. என்னால கண்டுபிடிப்பை தவிர வேற எதுவுமே யோசிக்க கூட முடியல. போதும், இதோட இதை நான் நிறுத்தியே ஆகணும். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். விற்பனைக்கு இந்த கேரவன், இதோட சிறப்புகளையும் நான் எழுதிடுறேன். இது கொஞ்சம் டேமேஜா இருக்கும், ஆனாலும் புதுசு மாதிரியே இது ஜொலிக்கும். பரவாயில்ல, பழசுனா இப்படிதான் இருக்கும். எந்த விலைக்கும் விற்கப்படும். இனிமே இது தேவையே இல்ல. உண்மையாதான். என்ன மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே இல்ல. இந்த போர்டை எடுத்துட்டு போய் நான் வெளியில மாட்டணும். அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். கண்டுபிடிப்பே இல்ல. என்ன? என்னால நம்பவே முடியல. நீங்களா? ஆமா, நானேதான். நான் உங்களை தான் தெய்வமா பாக்குறேன். நீங்க சூப்பர். உண்மையாதான். ஏதாவது சொல்லு. நீங்க ஒரு சயின்டிஸ்ட், நீங்க ஒரு பெயிண்டர், ஒரு சிற்பி. நீங்க எது செஞ்சாலும் அதுல பெஸ்டா இருந்திருக்கீங்க. முக்கியமா கண்டுபிடிப்பு. சரி, போதும், விட்டுடு. என்ன பத்தி புகழ்ந்தது போதும். நீ உன்னை பத்தி சொல்லு. ஆமா, நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீ எதுக்காக கண்டுபிடிப்ப கைவிடுற? ஓ, அதுவா? நான் கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்கல, அதனாலதான். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன? முட்டாள்கள் தான் இப்படி எல்லாம் முடிவெடுப்பாங்க. கண்டுபிடிக்கிறத நீ கைவிடலாமா? கூட ஆனா யாருக்குமே நான் கண்டுபிடிக்கிறது பிடிக்கல. உன்னால இது முடியாது அது முடியாதுன்னு மக்கள் சொல்றது சகஜம்தான். ஆனா நீ உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இரு. உங்களுக்கு கூட இந்த மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா? நிறைய தடவை. லியோனோவை விட்டுருங்க, அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லிருக்காங்க. ஆனா உனக்கு தெரியும் இல்லையா? ஆனா நான் கண்டுபிடிக்கிற எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புலயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒண்ணுல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஒண்ணு வேகமா போக மாட்டேங்குது. எனக்கு புரியுது. முதல் தடவையே உனக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அது நீங்க ஹெலிகாப்டருக்கு டிசைன் பண்ணிருக்கீங்க. இந்த ஃப்ளையிங் மிஷினை கண்டுபிடிக்க நான் ஒரு வாரமா ட்ரை பண்றேன், முடியல. ஆனா உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாவா? அப்படின்னா உன்னாலையும் முடியும். இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் கனவை பின்தொடர்ந்து நீ போய்கிட்டே இரு. உனக்காக காத்திருக்கோம். யாரோ உனக்காக காத்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, சரி, நான் இப்ப எழுந்துக்கலாமா? ஓகே, நான் சொன்னதை மறந்துடாத. மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெசிகா, என்ன பண்ற? எழுந்துரு. என்ன வேணும்? உதவி வேணும். எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னால உங்களுக்கு உதவ முடியாது. ஏன்? உங்களுக்கே தெரியும், நான் எதையுமே கண்டுபிடிக்காம உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நிஜமாவா? உண்மையாதான் சொல்றோம். சரி, அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம்? கோடன் எந்த வீட்டையும் உடைக்காம நியூஸ் பேப்பர் போட என்கிட்ட உதவி கேட்டா. நான் ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுற மிஷினை அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஓ, பிரமாதம். நியூஸ் பேப்பர் பாராசூட்ல வந்து விழுந்தா அழகா தானே இருக்கு. மேகனுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க ஒரு உதவி தேவைப்பட்டது. நான் அதுக்காக ஒரு புக் மிஷின் செஞ்சேன். அது வேலையெல்லாம் செஞ்சிடுச்சு. இது வேலை செய்து ஜெசிகா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டென்னிஸ் கிளப் மொத்தத்துக்கும் சாப்பாடு செய்ய வேண்டியிருந்தது. அதனால அவங்களுக்கு நிறைய சூப் கேன் தேவைப்பட்டது. ஓ ஜெசிகா,
இது ரொம்ப அற்புதமாவே இருக்கு. என் குடும்பம் மொத்தம் சந்தோஷமா இருந்தது. அதனால நானும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். என்னோட புது கண்டுபிடிப்பை அவங்க கிட்ட காட்டினேன். இதுதான் ஜெசிகாவின் பாத்திரம் தேய்க்கும் புது மிஷின். இது பாத்திரம் மட்டும் தேய்க்காது, உடனே அதை தொடச்சு பத்திரமா வச்சிடும். இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் இப்போ இத டெஸ்ட் பண்ணி காட்டவா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பி. சீக்கிரம் ஆரம்பி. ஓ அப்ப சரி, ஆரம்பிக்கிறேன். இதோ பாத்திரம் தேய்க்கும் புது மிஷின். இதோ இப்ப பாத்திரலாம். ஒரு பாத்திரம் கூட உடையவே இல்ல. என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. நேரமே வீணாகாது ஜெசிகா. கொஞ்சம் கூட ட்ரெஸ் அழுக்காவே ஆகாது. ஆமா. ஆமா, நீங்களே எதுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க? எதுக்கும் ஒரு தற்காப்பா இருக்கட்டுமே தான். எங்களை தப்பா எடுத்துக்காத. எப்பவுமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். நாங்க ஏதாவது சொன்னா உன் மனசு புண்படும்ல. அதனாலதான் இப்பவே இப்படி இருக்கும். அது இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லையா?